Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். எல்லா காலத்திலையும் சந்தோஷமா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது, குழப்பமா இருக்கும்போதோ, எல்லா சமயத்திலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா அப்பா பிதாவேன்னு அழைக்கிற புத்திர சுரத்தின் ஆவியை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு, எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும், அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. எரேமியா 33 என்ன சொன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாவது பெரிய காரியங்கள் அறிவிப்பேன்னு சொல்லிருக்காங்க. எப்பெல்லாம் நம்ம கர்த்தாவே இறங்கு, எனக்கு இறங்குன்னு சொல்லி அவர்கிட்ட நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனே நமக்கு மறுவத்து வருவாரு. இதோ நான் இருக்கேன்னு சொல்லி இறங்கி வந்து நமக்கு நம்ம அறியாதும் நமக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்கள், புத்தி கெட்டாத பெரிய காரியங்கள், இப்படிலாம் ஒரு அதிசயம் நடக்குமா, இப்படிலாம் ஒரு விடுதலை கிடைக்குமா, இந்த இருந்து ஆசீர்வாதம் வருமா சொல்லி எதிர்பார்க்காத இடத்துல இருந்து புதிய ஆசீர்வாதத்தை, புதிய வாசலை திறந்து கொடுத்து கர்த்தரை ஆசிரிக்க தேவனாக்காங்க. சங்கீதம் 91 சொன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மருத்துவ அள்ளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு வந்து தற்போது கனப்படுத்துவேன். கர்த்தரை நோக்கி நம்ம கூடும்போது முதல்ல மறு உத்தரவு கொடுப்பாரு. கவலைப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி முதல்ல சமாளத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாராம், ஆபத்திலே கர்த்தரே நம்ம கூட இருந்து நம்ம தப்பு நம்ம கனப்படுத்துவாராம். அதனால என்ன பிரச்சனை, என்ன குழப்பம், எப்படி முடிவெடுக்கிறது தெரியல, என்ன காரியம் செய்யுதுன்னு தெரியல, அடுத்து என்ன செய்ய போறதுன்னு தெரியலன்னு சொல்லி எந்த குழப்பமும் நீங்க பண்ணாம எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தாவே எனக்கு இறங்கும், எனக்கு ஆலோசனை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு வாசலை திறந்து கொடுங்க, ஒரு ஆசீர்வாதம் தாங்க சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உடனே மறுவுத்தரவு சொல்லி உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுதலையும் கொடுப்பாரு. விசுவாசம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.